மாலதி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு நாள் வீடியோ போடாம விட்டா கூட அவரோட நேயர்கள்லாம் வருத்தப்படுவாங்கன்னு சொல்றது லாஜிக்கலி வி அக்செப்ட். ஆனா சிஎம்முக்கு அவர் ஆட்சி சுமூகமா போனோம்னா சவுக்கு சங்கர் தான் வந்து அவர் வீடியோ மூலியமா தெரிவிக்கிற தகவலை சிஎம் பார்த்துட்டு ஆட்சியை எப்படி நடத்துறதுன்னு அவர் அட்வைஸ் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரா இருக்கு. திரு பி.கே. சேகர் பாபு அவர்கள் ஆடாத ஆட்டம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அப்பேற்பட்டவருக்கு ஒரு நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்தது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் நம்ம சீமான் அவர்கள் ரொம்ப குஷியா இருப்பாரு. திமுக கூட ரொம்ப நெருக்கமா இருக்காருன்னு நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இன்றைய அதிரடி அரசியல் பார்வையில் நான் உங்கள் HKS. நம்மளோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு கட்சிக்கு சார்பாகவோ எதுவுமே பேசுறது இல்லை. ஆனால் சில கமெண்ட்ஸில் குறிப்பாக தாவேக்காக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒரு நிகழ்வே நடப்பதில்லை. யார் என்ன தப்பு பண்ணாலும் நம்ம நிகழ்ச்சியில் நான் தைரியமாக சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, எங்கள் வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ எங்களை ஊக்கப்படுத்துங்க. ஸோ நாங்களாம் அப்போ தான் எங்களாலையும் நிறைய விஷயங்களை, சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு ஷேர் செய்ய முடியும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஸோ நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்றைய முன்தினம் திரு பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவருடைய மகன் தியோ ஆயுஷையை வந்து தற்கொலை செய்து கொண்டார். ரொம்ப சிறிய வயதுக்கு வந்த 13 வயசு குழந்தை தான், 8வது வகுப்பு படிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அந்த குழந்தையோட இரங்கலுக்கு வந்து நம்ம இறப்புக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இருந்துமே நேற்று சவுக்கு மீடியாவில் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே அதுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அவ்வளோ பெரிய கஷ்டத்துலேயும் வந்து துக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறாங்க. ஆனால் அந்த வீடியோ போட்டதுல மாலதி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு நாள் வீடியோ போடாம விட்டா கூட அவரோட நேயர்கள்லாம் வருத்தப்படுவாங்கன்னு சொல்றது லாஜிக்கலி வி அக்செப்ட். ஆனா சிஎம்முக்கு அவர் ஆட்சி சுமூகமா போனோம்னா சவுக்கு சங்கர் தான் வந்து அவர் வீடியோ மூலியமா தெரிவிக்கிற தகவலை சிஎம் பார்த்துட்டு ஆட்சியை எப்படி நடத்துறதுன்னு அவர் அட்வைஸ் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரா இருக்கு. அதாவது ஒரு 10 லட்சம் சப்ஸ்கிரைபரை வச்சுட்டு இருக்கிற சவுக்கு சங்கர் 8 கோடி மக்கள் வாழ்ற தமிழ்நாட்டை வந்து இந்த 10 லட்சம் பேரை வச்சு இவர் முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா தமிழக முதல்வர் ரொம்ப சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. புதியவராக இருந்தாலும் எந்த விதமான பெரிய மக்களிடம் எதிர்ப்பு இல்லாம இந்த 3 மாசத்துல நல்ல ஒரு ஆட்சி கொடுத்துருக்காங்க அப்படிதான் சொல்ல முடியும். ஸோ இது தவிர்த்து இவர் வந்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கு இவர் ஒன்றும் பெரிய ஆளும் இல்லை. தலகணத்தோட பேசுறத முதல்ல நிறுத்திக்கணும். எல்லா விஷயத்திலும் மூக்க நுழைச்சி பேசுறது தான் இந்த சவுக்கு சங்கரோட வேலை. இதுல பேசுற மொத்த 90% இருந்து 95% வந்து பொய்யை மட்டும்தான் பேசுவாரு. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தை பத்தி பேசிடுவாரு. அந்த விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கியா, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல பாத்தீங்களா நடந்துச்சு அப்படின்னு. அப்படி நடக்கலன்னு வச்சுக்கலாம், நான் சொன்னதுனாலதான் அந்த விஷயம் நடக்கல அப்படின்னு கதை கட்டுவாரு. ஸோ எல்லாத்தையும் ஒரு அனுமானத்தின் பேர்ல அனுமானம் பண்ணி பேசிட்டு காலத்தை தள்ளிட்டு இருக்கிறது தான் இந்த சவுக்கு சங்கர். அதுக்கு கூட இந்த ஜால்ரா மாலதி. ஸோ இது ரொம்ப ஓவர். சிஎம்முக்கு வந்து நான் தான் அட்வைஸ் சொல்றேன் அப்படின்றதெல்லாம் பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப திமிர் பிடிச்ச தலகணம் பிடிச்ச ஒரு வார்த்தை. தயவு செய்து அதை அவங்க மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். அதே போல தான் திமிரு பிடிச்ச இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த கால ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு பி.கே. சேகர் பாபு அவர்கள் ஆடாத ஆட்டம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ எங்கே போனாலும் கோயிலு முன்னாடி நின்றுக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணுறது, மக்கள் வந்து சாமி தரிசனம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்கள கண்ணபடி பேசுறது, ஏகவசனத்தில் திட்டுறது, யாருக்கும் பயப்படுறது இல்லை. உன்னால என்ன பண்ணிவிட முடியும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிரா பேசுவார். எதுக்கத்தாலும் போலீஸில் போய் சொல்லிடுவாரு, எவனையும் வாழ விட மாட்டாரு. அப்பேற்பட்டவருக்கு ஒரு நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்தது. என்ன அப்படின்னா, திருத்தணி கோயிலுக்கு இவர் குடும்பத்தோட சாமி தரிசனம் பண்ண போனாரு. அது எப்போனா ஆடி கிருத்திகை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் தெப்ப திருவிழா நடக்கும் இல்லையா, இந்த திருவிழாக்கு இவர் எப்பவுமே வந்து சாமி தரிசனம் பண்ணிடுவாரு குடும்பத்தோட. அப்படி வந்து இவர் தன் குடும்பத்தோட 2 சொகுசு கார்ல போறாரு. போகும்போது மலை அடிவாரத்துக்கு கீழே காவலர்களால் தடுத்து நிறுத்தப்படுகிறார். எதுக்கு அப்படின்னா, மலை மேல போறதுக்கு உங்ககிட்ட கார் பாஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. என்கிட்ட கார் பாஸ் இல்லை, நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை சார், நீங்க வந்து கார் பாஸ் இருந்தால் தான் மேலே போக முடியும். ஏன்னா மேலே வந்து ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. இப்போ நீங்க போனீங்கன்னா உங்க கார் அங்கே விடுறதுக்கும் இடம் இல்லை, ரொம்ப பிரச்சனையாகும். பொதுமக்களுக்கு வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க, ரொம்ப இட நெருக்கடியா இருக்கு, கார் எல்லாம் அங்க போகாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க. உடனே இவரு அரங்காவலரை, கோயிலோட நிர்வாக அரங்காவலர் குழுவை கூப்பிடுறாரு. அவங்க வராங்க. அவங்களுமே போலீஸு கிட்ட பேசுறாங்க, இவரை விட்டுருங்க, இவர் முன்னாள் வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், இப்ப தற்போது எம்எல்ஏவா இருக்காரு, சட்டமன்ற உறுப்பினரா இருக்கு, விட்டுருங்கன்றாரு. பட் ஆனா போலீஸ் விடுறதா இல்லை. ஸோ நீண்ட விவாதத்துக்கு அப்புறமா எஸ்பி கிட்ட கேட்குறாங்க. எஸ்பி வந்து நிறைய பேசிட்டு வேற வழியில காரை அனுப்ப முடியாது, அங்க இடம் இல்லைன்னு எஸ்பி சொல்றாரு. பட் இவர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்றதுனால, கோயில் அரங்காவலர் குழு ரிக்வஸ்ட் பண்றதுனால ஒரு வழியா மேல அனுப்பப்படுறாரு. ஸோ கிட்டத்தட்ட 30 நிமிடம் காக்கப்பட்டாரு. நீங்க ஒரு விஷயத்த நல்லா பார்த்துக்கோங்க, கடவுளும் ஒருத்தர் இருக்காரு அப்படின்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். எப்படின்னா, கடந்த காலங்களில் நிறைய இடத்துல நிறைய சச்சரவுல ஒரு பெயர் வந்திருக்கு. அதுல குறிப்பா திருச்செந்தூர் கோயில்ல ஒரு பக்தர்கள் கூட்டம் வந்து ரொம்ப நேரமா நிற்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, விஐபி தரிசனன்ற பேர்ல எல்லாருமே குறுக்கு வழியில போய் சாமி கும்பிடுவாங்க. பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா பாவம் இல்லையா, அவங்க ரொம்ப நேரமா நிற்பாங்க. அப்ப இவர் அந்த பக்கம் கிராஸ் பண்ணுவாரு. ஐயா, இந்த மாதிரி வந்து நாங்க ரொம்ப நேரமா நிக்கிறோம், எங்களை உள்ள விட சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க ஒரு பெண்மணி. அப்ப இவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஏன் நிக்க மாட்டியா, திருப்பதியில எல்லாம் போய் நிக்கிறல்ல, இங்க வந்தா உன்னால நிக்க முடியாதா, நிலுபோ அப்படின்னு. அப்போ ஒன்னொருத்தர் கேள்வி கேட்பாரு, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க, போ யார்கிட்ட வேணா சொல்லிக்க போ, எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது அப்படின்னு திமுறா பேசிட்டு போவாரு. இது ஒரு கோயில்ல மட்டும் இல்ல, நிறைய இடத்துல இவர் வந்து பாத்தீங்கன்னா கோயில் வாட்ச்மேன் மாதிரி வெளியே நின்றுக்கிட்டு எப்பெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் அந்த கோயில்ல வந்து திருவிழாவோ இந்த மாதிரிலாம் நடக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கோயில் உற்சவமோ இந்த மாதிரிலாம் நடக்கிற டைம்ல அந்த கோயில்ல போய் நின்றுக்கிட்டு இவர் போடுற ஆட்டம் இருக்குமே, அடடா சொல்லி மாளாதுங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தசாரதி கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி ஏகாதசி அன்னைக்கு கோயில்ல கடுமையான கூட்டம், பொதுமக்கள் எல்லாம் சாமி தரிசனம் பண்றதுக்கு நிக்கிறாங்க இங்க ட்ரிபிள்கன்ல இருக்க பார்த்தசாரதி கோயில். அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், பிஜேபி கட்சியை சேர்ந்தவர், முன்னாள் மாநில தலைவர், அதே போல ஆந்திரா மற்றும் பாண்டிச்சேரியில முன்னாள் கவர்னரா இருந்தவங்க, அவங்க கூட ஒரு 5-6 பேர் சேர்த்துக்கிட்டு போவாங்க. அப்ப இவர் போடுவார் பாருங்க ஒரு ஆட்டம், நீங்க எப்படி உள்ள போவீங்க, உங்களுக்கு மட்டும் தானே அனுமதி, நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு வருவீங்க சாரசாரியா, நீங்களாம் அனுமதி இல்லை ஆச்சு பிடிச்சுன்னு. இன்னைக்கு நீ என்ன பண்ற சொல்லு, நீ இன்னைக்கு வந்து உன் குடும்பத்தோட 2 கார்ல போற, நீ மட்டும் தனியா போக வேண்டியதுன்னு, உனக்கு குடும்பம் குட்டி இருக்கிறதுனால தானே கூட்டிட்டு போற. ஸோ உனக்கு வந்தா வந்து ரத்தம், மற்றவங்களுக்கு எல்லாம் வந்தா தக்காளி சட்னியா. ஸோ பாருங்க, கடவுள் நிக்கிறாரு, நீ எல்லா கோயிலையும் உனக்கு தெரியாம யாருமே போக முடியாது, துர்காதேவி அம்மாவை கூட்டிக்கிட்டு போயிட்டு இல்லாத எல்லா எடுப்பு வேலையும் செய்துட்டு நீ நல்ல பேர் எடுத்துக்கணும்னு நினைப்பேன். கடைசியில பாரு, கடவுளை உனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, உன்னாலேயே வந்து யாரு நம்பினாங்களோ முதல்வர் குடும்பம், அவரையே நீ தோக்கச்சிட்ட. அது போதாத குறைக்கு தலைமைச் செயலகத்துல வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கறதுக்காக பத்திரிகையாளர் சந்திக்க வரும்போது இந்த மைக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்களா, இதெல்லாம் வந்து துரை சந்திரசேகர் எம்எல்ஏ வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அங்கிருந்து சேகர் பாபு வராரு பழக்கத்துக்கு முன்னாடி. அப்ப இவர் மைக் ஆன் பண்ணது தெரியாம, என்ன எப்ப பார்த்தாலும் சேகர் பாபு தான் முன்வரிசையில நிக்கணுமா, எதிர்கட்சி தலைவர் பக்கத்துல நம்மளாம் நிக்க முடியாதா, இதாளுக்கு வேற வேலையே இல்லையான்ற போல பேசியிருப்பாரு. இது மைக் ஆன் பண்ணது தெரியாம பேசின வார்த்தை வெளியில வந்தாலும் உடனே பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அமைதிப்படுத்துவாங்க. இது என்னமோ சேகர் பாபுக்கு அதுல கேட்டுடுச்சா என்னன்னு தெரியல. சேகர் பாபு பாத்தீங்கன்னா பின்வரிசையில போய் நின்னுப்பாரு. சோ அவருக்கு டைம் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா ரொம்ப ஆட்டம் ஆடிட்டாருங்க, கொஞ்சம் ஆட்டம்லாம் ஆடலைங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே அடியா அவருக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்பட போகுது. கூடிய விரைவில் அவரோட மாவட்ட செயலாளர் பதவியுமே பறிக்கப்படுறதா சொல்லப்படுது. அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட இருக்கிற 5 தொகுதியை சேர்ந்த மாவட்டத்தை 2 தொகுதி மட்டும் கொடுத்து அந்த மாவட்டத்தை சுருக்க போறதா சொல்லப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப குஷியா இருப்பாரு. திமுக கூட ரொம்ப நெருக்கமா இருக்காருன்னு நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, பீகாரோட பங்கிப்பூர் இடைத்தேர்தல்ல பிரசாந்த் கிஷோர் இருக்காருல்ல, இவரோட ஜான்ஸ் சுராஜ் கட்சியின் நிறுவனர் இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பங்கிப்பூர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுருவாரு. இது வந்து நேஷனல் லெவல்ல எல்லாரோட கவனத்தையும் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, அந்த பீகார்ல நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெறும் 3.44% வாக்குகள் தான் பெற்றிருப்பாரு. ஸோ இது வந்து
பொதுவாக இவர் தான் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஸ்ட்ராட்டஜின்றதுனால இவர் எல்லாருக்குமே வெற்றி வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறது முதல்ல நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி தான் வெற்றி பெற வைத்தாரு. அப்போ அதுக்கப்புறமா தான் இவரோட பேர் வந்து இந்தியா முழுக்க ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அப்பேற்பட்டவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சு பீகார் சட்டமன்ற தேர்தலில் வெறும் 3.44% ஓட்டு தான் வாங்கினாரு. இதுக்கப்புறமா இவர் கட்சி வளருமா அப்படின்னு ஏக விமர்சனத்துக்கு ஆளாகப்பட்டார். ஆனா இன்னைக்கு பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு தொகுதியில இடைத்தேர்தலில், அதுவும் பங்கிப்பூர் இடைத்தேர்தல் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ இது எங்க அண்ணனுக்கு வந்து சீமான் அண்ணனுக்கு வந்து மிகுந்த தெம்பாயிடுச்சுன்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட போயிட்டு என்ன நீங்க பொது வேட்பாளராக தேர்ந்தெடுத்து அம்பாசமுத்திரம் தொகுதியில ஜெயிக்க வைங்க, அதுக்கப்புறமா சட்டமன்றத்தில் பாருங்க நான் எப்படியெல்லாம் உங்களுக்கு ஜாலரா அடிக்கிறேன்னு சொல்றாரான்னு தெரியல சொல்றாரு. ஸோ இப்பவே அதுக்கு ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காராம், நீங்க நில்லுங்க நாங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அண்ணன் அவர்கள் அம்பாசமுத்திர தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா பூத் வாரியா எல்லா நிர்வாகிகளும் இப்பயே போட்டு ரெடியா இருக்காரு. இப்போ கோர்ட்டு தான் வந்து ஆகஸ்ட் 24 வரைக்கும் தற்காலிக தடை விதிச்சிருக்காங்க இங்க தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு. ஆனா எங்க அண்ணன் இப்பவே ரெடி ஆயிட்டாரு வெற்றி பெறதுக்கு. இதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணலான்னு இருக்காருன்னா, திமுக அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்களை அறிவிக்கலான்னு இருக்காரு. என்னன்னா, விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடியாகாம இருக்கிறது, தொடர் மின்சார துண்டிப்பு, விண்ணை முட்டும் அளவுக்கு மின்சார கட்டண உயர்வு, லாக்அப் டெத்து, லாண்டார் இஷ்யூ, விலைவாசி உயர்வு, இதையெல்லாம் வச்சு அப்பப்போ ஒரு போராட்டம் நடத்தி மக்கள் கவனத்தை பெறலாம், சுணங்கி போயிருக்கிற தன் கட்சி தொண்டர்களை சுறுசுறுப்பாக்கலாம் அப்படின்ற ஐடியால எங்கன்னா இருக்காராம். பார்க்கலாம் அவர் அண்ணன் நினைக்கிற மாதிரி அம்பாசமுத்திர தொகுதியில இடைத்தேர்தலில் வெற்றி பெறாரா. அப்படி வெற்றி பெற்றார்னா சட்டமன்றத்தில் போய் என்னதான் பண்றாருன்னு பார்த்துடலாம். அடுத்தது நம்ம தாவைக்கா எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்டம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன். இவர் எல்லாருக்குமே தெரியும். இவர் சர்ச்சைக்கு பெயர் போனவர். நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குல போயிட்டு லாரி டயர் தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஆய்வுன்ற பேர்ல லாரியோட டயர் தேஞ்சிச்சின்னு சொல்லி சோதனை பண்றன்ற பேர்ல பல்வேறு விமர்சனங்களுக்கு சோசியல் மீடியால கிண்டலுக்கும் கேலியும் ஆளாக்குனவர். அதே போல அவரை வந்து திமுக வந்து குதிரை பேரத்துக்கு அணுகுனாங்க, 30 கோடியிலேருந்து 50 கோடி தரேன் சொன்னாங்க அப்படின்னு புருடா விட்டதுலையும் சரி இவர் பேர் வந்து ரொம்ப ஃபேமஸ். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க முக்காணி மற்றும் வடக்கு ஆத்தூர் பகுதிகளை இணைக்கும் புதிய பாலம் கடந்த 2023ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில கட்டப்பட்டது. ஸோ இந்த தாமிரபரணியில் ஏற்பட்ட மகா வெள்ளத்துல வந்து இந்த பாலம் வந்து சேதம் அடைஞ்சது. இதை ஆய்வுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவைகுண்டம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் போறாரு. போயிட்டு ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ணும்போது அங்க இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது பொதுவா திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வருது, இங்கே நீங்கள் ஆய்வு பண்ணவே கூடாது அப்படின்னு அவர்கிட்ட தெரிவிக்கிறாங்க. ஐயோ இதுலடா வம்பா போச்சுன்னு சொல்லி அங்கேருந்து ஒரே வட்டம் ஓடுறாரு. ஸோ தன்னோட தொகுதி எல்லை எது அப்படின்னு கூட தெரியாம அடுத்த தொகுதியில் போயிட்டு ஆய்வுன்ற பேர்ல ஏதாவது ஒரு பண்ணி ரீல்ஸ் போடணும், தான் எப்பவுமே மக்கள் மத்தியில் பேசப்படணும் அப்படின்ற முறையில் இவரெல்லாம் செயல்பட்டு இருக்காரு. என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. பார்க்கலாம். இதே போல அதிரடி அரசியல் பார்வையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.